ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஆர்மி ஸ்கூல் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்புறம் 2 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஸ்வத்துக்கு வந்து பிடிஎம் இருந்துச்சு. அவன் ஸ்கூல் வந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் போனோம். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிலாக வேறு இருந்துச்சு. சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கேயாச்சும் போகணுன்னு பிளான் பண்ணால் தான் வெயில் நல்லா காயும். எப்பவுமே வந்து கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் ரொம்ப வெயில் காய ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப டிராஃபிக் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. போயிட்டு நம்ம படிக்கும் போதெல்லாம் பிடிஎம்ன்றதெல்லாம் கிடையாது. சும்மா எதாவது தப்பு பண்ணால் பேரண்ட்ஸ் வர சொல்லுவாங்க, அவ்வளோதான். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுவும் அம்மாக்களை ஏமாற்றி சைன் வாங்கிடுவோம். இல்லை நானே கூட சைன் போட்டிருக்கேன். ஆர்மி ஸ்கூல் கேம்பஸ் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸ்கூலில் வந்து டிசிப்ளினும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டிசிப்ளின் தான். கண்டிப்பாக கார்டன் வச்சுருப்பாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஸ்கூலுக்கு. அதனாலே நான் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அடம் பிடிச்சிட்டு போனேன் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு வரும்போது பேகை மறந்துட்டு வந்துட்டேன். பேகை வெளியில் நின்றுருந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். திரும்ப சாஸ்வத்தை அனுப்பி எடுத்துகிட்டு வர சொன்னேன். இப்போல்லாம் நிறைய ஞாபக மறதி அதிகமாக வருது. சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான் வச்சேன். எல்லாேருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து இங்கே குளிர் ஸ்டார்ட் ஆனதில் கடுகு எண்ணெய் தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். எப்பவுமே நார்த் சைடில் கடுகு எண்ணெய் தான் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் சமைப்பாங்க. ரேராக ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது தான் யூஸ் பண்ணுறாங்க. சுண்டைக்காயை நல்லா தட்டி வச்சுருந்தேன். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ஆட் பண்ணி பூண்டு நிறைய ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே பூண்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி பூண்டு குழம்பு, சுண்டைக்காய் குழம்பு, காய் போட்டு எந்த குழம்பு வச்சாலும் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு. சுண்டைக்காய் நல்லா கலர் மாறினதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த குழம்புக்குமே வந்து வெங்காயம் நல்லா வதங்கினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். அதே போல் சீக்கிரமாக குக் ஆகிடணும்னு சொல்லிட்டு சால்ட்டு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க. சால்ட்டு முன்னாடி ஆட் பண்ணால் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கை நிறைய போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் வந்து நம்ம ஆயிலே போட வேணாம். கலர்லாம் மாறி ஏன்னா முருகலாகிடும், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி புளி அவாய்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மூடி போட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வந்து கேஸையும் மிச்சம் பண்ணலாம். நம்ம திறந்து வச்சுட்டு அங்கே நின்று கலர்றது லேட் ஆகும். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். கரண்டி போட்டு ரசம்னா கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு வெந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எப்போவுமே வரும்போது எப்போ ஊருக்கு போகிறனோ அப்போது இந்த மசாலா பொடி எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். கரெக்டாக நாங்கள் ஊருக்கு போகிறோன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி காலியாச்சு. எல்லாமே என்னவோ பிளான் பண்ணி பண்ண மாதிரியே இருக்குது. நான் பிளானிங் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் எப்போவுமே கட் பண்ணி தண்ணியில் போடணும். போட்டுட்டு எப்போவே இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவில் எந்த காய் ஆட் பண்ணுறோமோ நல்லா வேகணும். மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட டேஸ்ட்லாம் நல்லா இறங்கும். அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் பண்ணிவிடுங்க. நம்ம சின்ன வயசில் என்ன பழக்கம் பண்ணுறோமோ அதுதான் அவங்க பெருசானாலும் சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் நல்லதுன்னு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். சீக்கிரம் வேலையே முடிஞ்சிடும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சாச்சு குழம்பு. எனக்கு வந்து இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ராஞ்சியில் மெயினாக பிடிச்சது என்னென்னா சுண்டைக்காய் நிறைய கிடைக்கிது. நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்லலாம் நான் சுண்டைக்காய் பார்க்கல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ரொம்ப டயர்டாயிடுச்சு எல்லாருக்குமே. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வடை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக போனோம், ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன்.
அப்புறம் இந்த சாரீலாம் பாருங்கள். இந்த ஊரில் வந்து சாரீஸ் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. கலர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. நல்லா ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை, பிளான் பண்ணிலாம் போகல. அப்புறம் ஆப்போசிட்லேயே பார்லர் இருந்துச்சு. ரொம்ப நாளாக பெடிக்யூர் பண்ணோம். ரொம்ப நாள் ஆச்சு பெடிக்யூர் பண்ணி. நம்மளோட செல்ஃப் கேர் நமக்கு ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயம் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். நல்லா பண்ணாங்க. விசாரிக்கலாம் இல்லை, அதை ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில் இங்கே பண்ணுறது. ஒரு 1 ஹவர் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த நெயில் பாலிஷ் தான் நல்ல கலர் இல்லை, ஏதோ இதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பொங்கல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, நான் பொங்கல் எப்போ பண்ணாலும் பட்டர் ஆட் பண்ணுவேன் நெய்யை விட. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். போகும்போதே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு போயாச்சு. நல்லா சீரகம் நிறைய ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் நல்லா தட்டி போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க முழுசு முழுசாக போடுறத விட. இஞ்சி நிறைய போடுறேன். போட்டுட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் பிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பருப்பையும் அரிசியும் நல்லா நம்ம ஒரு 1 or 2 minutes நல்லா குக் பண்ணலாம். நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு போடுவேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் 3 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லெஃப்ட் ஓவர் வடை இருந்துச்சு. உளுந்து வடை தான் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ண வேண்டியதுதான். சாம்பார் வச்சுருந்தேன். அவ்வளோதான். இவங்க நைட்டில் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக சிட்சாட் பண்ணுவாங்க. பகலெல்லாம் அடிச்சுக்குவாங்க. ரொம்ப டயர்டாக இருந்தாங்க, படுத்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.